விருச்சக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க நீங்கள். உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை போவீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் துன்பங்கள் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் விருச்சக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கப்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க. நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தாங்க விருச்சக ராசிக்காரங்க. கடந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், புதுசாக ஒரு சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிற, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் உயிர் வாழ முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிரு. கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறது நான் தான், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது இந்த இடத்துலேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிரு. இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக நினைக்கிறவங்க நீங்கள். இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில், நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததே இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க. விருச்சக ராசிக்காரங்க பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய விருச்சக ராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புது புது பிரச்சனை கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி வர இருக்கிற நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சனியுடைய வக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதனை நாட்களாக பார்த்திங்கன்னா சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு சனி பகவான் மைனஸ் செயல்பட்டு கொண்டிருந்தார். இனி இந்த சனி பகவானுடைய வக்கிர பயிற்சி மூலமாக வரக்கூடிய ஒரு 4-5 மாதம் முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை திறனும் அப்படிங்கிற சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிருச்சு. சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தையும் நிச்சயமாக சனி உங்களுக்கு தரப்போகிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரப்போகுது. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம்
முடிவு வரப்போகுது. நிச்சயமாக சனி பகவான் மூலம் உங்களுக்கு சுக்கிர பகவான் மூலமும் நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. கடந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சியோட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்தது. இனி வரக்கூடிய நாட்களில் கிரக மாற்றங்கள் மூலம் குரு பெயர்ச்சியோட பலன் முழுவதுமாக கிடைக்கப் போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இனி இந்த குரு பெயர்ச்சி மூலம் நல்ல ஒரு ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக வந்து அலைஞ்சிட்டு இருந்திருக்கீங்க. விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு எல்லாம், சொத்து பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். ராகுபால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்போ வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு நிறைய சலுகை, நிறைய சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு அது கிடைச்சிருக்காது. அதை பார்த்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். வர வேண்டிய பணம் விரைவில் கைவந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனைகள் அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்க திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கலும் பிரச்சனையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். அது உங்களுக்கு நிச்சயமாக 20லிருந்து 35, 38 வயது வரைக்குமே இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்கீங்க. ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னைய வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பு மரியாதை, நல்ல ஒரு வரன் அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை இழந்த விருச்சிக ராசி ஆண்களை பெண்களை அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசனையில் இருக்கீங்க. மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க. சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க, நம்ம கேரக்டரை பற்றி தப்பாக நினைப்பாங்க. இந்த 2 திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறவங்க பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய விருச்சிக ராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வராது 3 கோயில், வாரத்துக்கு
4-5 கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக, இந்த சனியுடைய வக்கிர பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இந்த 2025 முடிஞ்சு 26 நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேரப்போகிறீங்க. அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலத்தில் காதல் அதிகமான தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்சக ராசி மட்டும்தாங்க. ஏன்னா நல்லா லவ் பண்ணி இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலம் அந்த லவ் பிரேக்கப் ஆகியிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு ஜாதி, நல்ல வேலை இல்லை, நல்ல வசதி இல்லை, குடும்பமாக அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தை தட்டி கழிச்சிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடந்திருந்தாலும் இதை நினைச்ச வீட்டில் இருக்கக்கூடியவங்க வருத்தப்பட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க. விருச்சக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ அல்லது கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்கள் போய் இப்போ விருச்சக ராசிக்காரங்களை பார்த்து கேட்கீங்க அவங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம் குறைஞ்சது விருச்சிக ராசிக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாகவே கடன் வச்சுருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த 2025 முடிஞ்சு 26 அடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய வளர்ச்சியில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரும். உங்கள் குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக, துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் என்று தெரிந்த பட்சத்தில் அந்த ஒரு உறவை விட்டு நீங்கள் உடனடியாக வெளியேறிக்கொள்வது வரும் நேரத்தில் விருச்சக ராசிக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரகசியத்தையும் வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அது பணம் விஷயமாக இருக்கட்டும், இல்லை குடும்ப விஷயமாக இருக்கட்டும், இல்லை தொழில் விஷயமாக இருக்கட்டும், எல்லாம் வந்து இந்த ராசி எப்படியாவது நிறைய நபர்கள் இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ராசி கொஞ்சமாக ரொம்ப நல்லதாக நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து இனி வரக்கூடிய வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக, நல்ல ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அமையப் போகுது.